அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 4 2025 பொது அறிவு, கோனார் பொது அறிவு ஷார்ட் நோட்ஸ். இந்த நோட்ஸ் பார்த்தீங்கன்னா சிலபஸ் பார்த்துங்க. பொது அறிவியல், இந்திய புவியியல், இந்திய வரலாறு பண்பாடு, இந்திய ஆட்சியில், இந்திய பொருளாதாரம், இந்திய தேசிய இயக்கம், தமிழ்நாட்டின் வரலாறு மரபு பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள், தமிழ்நாட்டின் வளர்ச்சி. இந்த 8 யூனிட்டை 6 யூனிட்டா மெர்ஜ் பண்ணிக்கிறாங்க. சிலபஸ் எல்லாம் மாத்தல. இந்த புக்கு எப்படி இருக்குதுன்னா ஒன்லைனரா இருக்கு. ஷார்ட் நோட்ஸ் அப்படி ஷார்ட்டா எடுத்து கொடுத்துருக்காங்க நமக்கு. 6வதுல இருந்து 12வது வரையும் உள்ள இந்தியா பாருங்க, புவியீடு, இந்தியாவின் அமைவிடம் அப்படியே பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்படியே பாருங்க எல்லாமே. அதாவது புக்ல இருந்து ஃப்ரண்ட் பேஜ்ல இருந்து லாஸ்ட் பேஜ் வரை உங்களுக்கு காமிக்கிறோம். எளிமையா படிச்சிடலாம். ரைட்டுங்களா? எளிமையா படிச்சிடலாம். ரைட்டுங்களா? இங்க பாருங்க. அடுத்தது முகலாய பேரரசு, சிந்து சமவெளி நாகரிகம் எல்லாமே இருக்குது உங்களுக்கு. குப்த பேரரசு ஒரே ஒரு படிச்சு முடிச்சிடலாம். அப்ப பாருங்க, அரசாவின் தோற்றம். அப்ப இந்த மாதிரி சிலபஸ் பேஸ்டு உங்களுக்கு ஷார்ட் நோட்ஸா கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? உங்களுக்கு ஷார்ட் நோட்ஸா கொடுத்துருக்காங்க. எளிமையா படிச்சிடலாம். ரைட்டு, எளிமையா உங்களுக்கு படிச்சிடலாம். இந்த புத்தகத்தின் விலை 350. உங்களுக்கு 300 ரூபாய்க்கு டிஸ்கவுண்ட் போக 300 ரூபாய்க்கு 300 வெளியில வாங்கினா 325 மேலதான் போகும். நாங்க 300 ரூபாய்க்கு தரோம், டிஸ்கவுண்ட் போவோம். சார், இந்த ஒரு நோட்ஸ் படிச்சா போதுமான்னு கேட்டீங்கன்னா, டிஎன்பிசி எப்படி கொஸ்டின் கேட்கறாங்கன்னா, சிலபஸ் பேஸ்டு கேட்கறாங்க. அவங்க 10 டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்கறாங்க. கூற்று காரணம், சரியான விளக்கம், பொறுத்துக, அடுத்தது தவறான இணை, சரியான இணை, வருஷத்தை கொடுத்து கால வரிசைப்படுத்த சொல்றாங்க. நேரடி வினா கொஞ்சமா கேட்கறாங்க. அப்ப இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்கறாங்க. நம்மளுடைய ப்ரிப்பரேஷன், ஸ்கூல் புக்கை நீங்க இன்ச்சா படிச்சா கூட, 6ல இருந்து 12th வரையும் புக்கே படிச்சா கூட, நீங்க டிஎன்பிசி கேட்கிற கொஸ்டின் பேப்பர் மாதிரி நீங்க உங்களுடைய டெஸ்ட் இருக்கணும். அவங்க எப்படி கொஸ்டின் கேட்க அந்த மாதிரி டெஸ்ட் பிராக்டிஸ் இருந்தா மட்டும்தான் நம்மளால எக்ஸாம் கரெக்டா மார்க் எடுக்க முடியும். ஏன்னா நம்ம பேராகிராஃப் வடிவில் படிச்சுட்டு போயிட்டு அவங்க லைனை மாத்தி கேட்கும் போது நம்மளால அந்த ஒரு நிமிஷத்துல ஆன்சர் பண்ண முடியல, எக்ஸிக்யூட் பண்ணனால. ஆனா நம்ம கஷ்டப்பட்டு தான் படிக்கிறோம். அந்த நேரத்துல மார்க் வரமாடுது. அப்ப நீங்க இப்ப இந்த பாடத்தை எடுத்தீங்கன்னா, சிந்திச்சா அரை மணி நேரம் படிக்கணும், அரை மணி நேரம் டெஸ்ட் போடணும். அப்ப சார், இந்த ஒரு புத்தகம் போதுமானா? ஒரு புத்தகம் 6வதுல இருந்து 12வது வரையும் ஃபுல்லா கவரா இருக்கு சார். அவங்க டிஎன்பிசி என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்க புக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் புக் பிளஸ் ஸ்கூல் புக் இல்லாதவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு புக்கு கொடுத்துருக்காங்க. அரசியல் லட்சுமிகாந்தன் நிறைய புக்ஸ் ரெஃபர் பண்ணிருக்காங்க. ரைட்டு, நமக்கு ஸ்கூல் புக் தான் மெயினா. ஸ்கூல் புக்கு உங்களால ஸ்கூல் புக்ல 6வதுல இருந்து 12வது வரை உங்களால கவர் பண்ண முடியாது. அதெல்லாம் போய் அங்கங்க படிக்க முடியாது. அதனால இந்த மாதிரி ஒன்லைனர் உங்களுக்கு நாங்க இதுல கொடுத்துடுறோம். பாத்தீங்கன்னா, இந்த ஒன்லைனர் டெஸ்ட் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 300 rupees டெஸ்ட் பேட்ச். உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்லைனர் கொஸ்டின் டெஸ்ட் 40 டெஸ்ட், கூற்று காரணம் மாதிரி 40 டெஸ்ட்டும் வச்சிடறோம். இங்க பாருங்களா, 1000 இந்த புக்கு ஃபுல்லா பாருங்க. இந்திய அரசியலமைப்பு எப்படி புக்ல இருந்து கொஸ்டின் ஒண்ணு விடாம இந்த மாதிரி ஒன்லைனரா ஒரு அரை மணி நேரத்துல நீங்க பார்த்து எழுதிடலாம். அதாவது நீங்களா நோட்ஸ் எடுக்கும்போது லேட் ஆகும். இந்த 120 நாள் நீங்க எதையுமே நோட்ஸ் எடுக்கக்கூடாது, ரிவிஷன் தான் பண்ணணும். ரிவிஷன் தான் இருக்கணும். நீங்க நோட்ஸ் எழுதக்கூடாது. அதாவது நாங்க கொடுக்குற இந்த நோட்ஸை பார்த்து எழுதுனா ஒரு ½ an hourல எழுதுவீங்க. ஆனா நீங்களா அங்கங்க பார்த்து சோர்ஸ் இருக்காது உங்களுக்கு. இங்க பாருங்க, இந்திய அரசியல் புக்கு இருந்து, இது ஸ்கூல் புக்கு பிளஸ் லட்சுமிகாந்த அரசியலமைப்பை பொறுத்தளவு லட்சுமிகாந்தனை ரெஃபர் பண்றோம். அந்த ஆத்தரை ரெஃபர் பண்றோம். அவங்க புக்கை, லட்சுமிகாந்த அவங்க புக்கை ரெஃபர் பண்றோம். ஸ்கூல் புக்கு தான் மெயின். 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாடு. அடுத்தது பார்த்தா 1934 எம்என் ராய். அப்புறம் எம்என் ராய் 1935
ஐஎன்சி 1938, ஜவஹர்லால் நேரு 1940, ஆகஸ்ட் அறிக்கை 1940, கிரிப்ஸ் தூதுக்குழு, அரசியல் நிர்ணய சபை எப்ப 1946, ரைட்டுங்களா. அடுத்தது டிசம்பர் 9, அடுத்தது அந்த நிர்ணய சபையின் உறுப்பினர்கள் பாட்டு கிளாரன்ஸ் ஏவி, அலெக்சாண்டர், ஜாஃபர் கிரிப்ஸ், மொத்த உறுப்பினர்கள் 389, அதுல பெண்கள் 15, ரைட்டுங்களா. முதல் கூட்டம் 1946 டிசம்பர் 9, ஓகேவா. அடுத்தது முதல் கூட்டம் முடிஞ்சு கருப்பொருள் தற்காலிக தலைவர், அடுத்தது தற்காலிக டாக்டர் சச்சினந்தா சின்ஹா, அடுத்தது துணைத் தலைவர் ஹச்ஜி மூர்த்தி, விடி கிருஷ்ணமாச்சாரி. இந்த மாதிரி உங்களுக்கு நோட்ஸ் எடுத்து கொடுத்துட்றோம். அழகா ஒன்லைனரா கூட நீங்க எழுத முடியும்னா ஜெராக்ஸ் போட்டுங்க. எழுத முடிஞ்சா ஒரு ½ எழுதலாம், எழுத முடியாதவங்க ஜெராக்ஸ் போட்டு படிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு லைன்ஸ் விடாம உங்களுக்கு கொடுத்துறோம் இந்த டெஸ்ட். இது வந்து நோட்ஸ். இது கொஸ்டின் பேப்பர் தனியா 40 செட் கொஸ்டின்ஸ், உங்களுக்கு 40 டெஸ்ட் வைக்கிறோம். இங்க பாருங்க, இந்த மாதிரி முகப்புரைய பாருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஒன்லைனரா உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துட்றோம். அழகா நீங்க என்ன பண்ணலாம், இத பார்த்து எழுதலாம், இல்ல பார்த்து எழுத முடியல ஜெராக்ஸ் போட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. அப்ப இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து படிக்கணும். இது ஷார்ட் நோட்ஸ். முக்கியமா டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ற மாணவருக்கு இப்ப எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுவாங்கன்னா, நீங்க படிப்பீங்க, படிச்சுட்டு நல்லா கஷ்டப்பட்டு படிப்பீங்க. எக்ஸாமுக்கு போகும்போது அங்க தெரிஞ்ச கொஸ்டின் வந்தா எழுதினீங்க, தெரியாத கொஸ்டின் வந்தா எலிமினேஷன் மெத்தட் வந்து உங்களுக்கு ஸ்கூல் புக் எல்லாம் படிச்சிருந்தாதான் எலிமினேஷன் மெத்தட் பண்ண முடியும். அப்ப தெரியலன்னா நீங்க ஏதாவது ஒண்ணு அடிச்சுட்டு வருவீங்க. ஆனா கலைவாணி அகாடமி எப்படி இந்த நோட்ஸ் கொடுக்குறாங்கன்னா, ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கிறாங்க. எப்படி படிப்பாங்கன்னா, அந்த ஜிஎஸ் புக் இருக்குதுன்னா ஒரு 500 பக்கம் புத்தகம்னா அத 100 பேஜ்ல வந்து ஷார்ட் நோட்ஸ் எடுத்துரும். இப்ப இந்திய அரசியலமைப்பு பாத்தீங்கன்னா இது ஒரு 10 பேஜ் இருக்கும். 10 பேஜ் 2 பேஜா சுருக்கிட்டோம். எக்ஸாமுக்கு போகும்போது இதுல எல்லாம் மெமரி, நிறைய மெமரி ஆகுறதெல்லாம் எடுத்துட்டு மெமரி இல்லாத எது நமக்கு ஞாபகம் இல்லையோ அதை மட்டும் தான் வைக்கணும். அப்போ ஒரு பேஜா போயிடணும். எக்ஸாம் நேரத்துல ரிவிஷன் நேரத்துல அந்த 60 நாள்ல முடிச்சுட்டு 60 நாள் என்ன பண்ண, இப்ப எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா டிசம்பர் 1946 முதல் கூட்டம் டிசம்பர் 9, இது தெரிஞ்சு போன விஷயம். அதுக்கப்புறம் எதுக்கு இது வேண்டாம், நல்ல மனசுல பதிஞ்சிருது. அதுக்கப்புறம் அந்த 60 நாள்ல இந்த 2 பேஜ் எப்படி ஆக்கணும்னா ஒரு பேஜ் சிங்கிள் பேஜ் ஆக்கணும். ஏன்னா இதுல நிறைய படிச்சுட்டீங்க. படிச்சுட்ட உடனே என்ன பண்ணணும், எது மெமரியால அதை மட்டும் இருக்கணும். அப்ப எக்ஸாமுக்கு போகும்போது இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா ரிவிஷன் பண்ணலாம். நிறைய மாணவர்கள் படிப்பாங்க. நாம அந்த புக்கு உடைச்சு உங்களுக்கு நோட்ஸா எழுதி ஷார்ட் நோட்ஸா கொடுக்குறோம். ஆனா நீங்க எழுத முடியாது, உங்களால சோர்ஸ் இருக்காது. என்ன காரணம்னா, இந்த மாதிரி நோட்ஸ் எடுக்கணும்னா நம்ம ஒரு எல்லா சோர்ஸ் இருக்கு, எல்லா அகாடமியோட புக்ஸ் நம்ம கிட்ட இருக்குது. அதனால எல்லாருடைய அங்கங்க எந்தெந்த நோட்ஸ் தேவையோ நம்மளால எடுக்க முடியும். ஒரு மாணவரால நோட்ஸ் எடுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஷார்ட் நோட்ஸ் எடுக்கணும், சோர்ஸ் நிறைய வேணும். நீங்க கவலைப்பட வேண்டாம். இந்த மாதிரி நாங்க உடைச்சு இந்த மாதிரி இப்ப 2 பேஜ் இந்திய அரசியலமைப்பு கொண்டோம். அப்ப நமக்கு இருக்கிற டாபிக் பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 பேஜ்ல நம்ம 100 A4 ஷீட் எக்ஸாமுக்கு போகும்போது ரெடி பண்ணிடுவோம். அந்த 100 பேஜ் ரிவிஷன் பண்றதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். இந்த டெஸ்ட் பேட்ச் பாத்தீங்கன்னா எப்படி கொஸ்டின் இருக்குன்னா கூற்று காரணம் சரியான விளக்கம் அந்த மாதிரி தான் டெஸ்ட் பேட்ச் இருக்கு. இது ஷார்ட் நோட்ஸ். இந்த புக்ஸ் பொது அறிவு புக்கு, இந்த ஸ்கூல் புக் நோட்ஸ் இருந்தா போதுமானது. இந்த 120 நாள் எளிமையா படிச்சிடலாம். நன்றி, வணக்கம்.